ஸ்ரீமன் நாராயணா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமஹ தரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்தராணி கிருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கினின் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தர் அகத்தால் தென்புதுவை பெயர் பயந்த விளக்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஏற்ற கரங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வலிதொலைந்து உன்வாசற்கண் ஆத்தாதும் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோரெம்பாவாய். ஜெகத்பதியான எம்பெருமான் ஏனமாய் நிலம் கீண்ட என் அப்பனே கண்ணா என்னும் என்னையாளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம்பொழில் தன் ஸ்ரீவர மங்கலத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்று நம்மாழ்வாராலே காட்டப்பட்ட பெருமாள் வானமாமலை பெருமாள் தெய்வநாயகன். அந்த எம்பெருமானுடைய பரம கருணையாலும் அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பரின் திருவருளாலும் நாம் அனுபவித்து வருகிறதான திருப்பாவை வைபவத்திலே நேற்றைய பாசுரத்தில் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில்யழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முறை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில்யழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நிராட்டேனோரம்பாவாய் மங்களாசாசனம் பண்ணினார். 33 கோடி தேவர்கள் அவர்கள் அழைப்பதற்கு முன் இந்த எம்பெருமான் தானே சென்று ரட்சித்தானாம். கண்ணனம்பெருமானை பார்த்து அவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்கிற ஒரே விசுவாசத்திலே அவனிடத்திலே பறை பறை என்ற ஒரு வஸ்துவை கேட்டு பெற வேண்டும் என்கிற ஒரு ஆசையினாலே திருப்பாவை பெண்கள் 5 லட்சம் குடிப்பெண்கள் மாதங்களில் நான் மார்கழியாக திகழ்கிறேன் என்று எம்பெருமானால் காட்டப்பட்ட காலமாகிய மார்கழி மாசத்திலே ஞானம் வெள்ளமிடக்கூடியதான அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே திருவாய்ப்பாடி பெண்கள் அத்துணை பேரும் ஒருவரையும் விட்டுவிடாமல் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு நந்தகோபன் திருமாளிகைக்கு சென்று நந்தகோபன் மகன் கண்ணனையும் நம்பிமூத்த பிரானையும் நப்பின்னை பிராட்டியும் அழைக்கிறார்கள்னு பார்த்தோம். பெருமாளுக்கு எப்பவுமே ஒரு குணம் உண்டு. பிராட்டி மூலமாக ஒருவன் காட்டப் பெறுவானேயானால் பிராட்டியின் புருஷாகாரத்தாலே ஒருவன் காட்டப் பெறுவானேயானால் பெருமாள் அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணுவார். ஈசானாம் ஜெகதோஸ்ய வெங்கடபதே விஷ்ணூர்பராம் பிரேயசீம் தத் பக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தத்சாமி சம்பர்தனீம்
அப்படியே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். திருவேங்கடமுடையாருடைய பட்ட மகிழ்ச்சி, திருவேங்கடமுடையாருடைய தர்மபத்தினி அலர்மேல் மங்கை தாயார் அகல இல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று பெருமாளை விட்டு சனப்பொழுதும் பிரியாதவள் இந்த தாயார். எம்பெருமானை விட்டு சனப்பொழுதும் பிரியாமல் நித்திய அனபாயினியாக திகழக்கூடியவள் தாயார். அந்த தாயார் பெருமாளுடைய திருமார்பிலே இருந்து கொண்டு தன்னுடைய பர்த்தா ஜெகத் சுவாமி இந்த ஸ்ரீனிவாசனை தேடி வரக்கூடிய பக்தாத்மாக்களுக்கு அனுகூலம் பண்ண வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கலாம். உதாரணத்திற்கு ஒரு பக்தன் திருப்பதி போறான், திருவேங்கட மாமலையிலே பெருமாளை சேவிக்க போறான். அந்த ராஜகோபுரம் பிரதான துவாரம், அங்க போய் கீழே விழுந்து சாஷ்டாங்கமா சேவிக்கணும். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். ஸ்திரீகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கிரமப்படி நமஸ்காரம் பண்ணணும். இந்த பக்தன் திருவேங்கடமுடையான சேவிக்க போறான். ராஜகோபுர துவாரத்திலே கீழே விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிண்டே உள்ள போறான். அடுத்தது கொடி தோன்றும் தோரண வாசல், துவஜஸ்தம்பம் இருக்கு. உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பிரதட்சணம், ஒரு பிரகாரம் இருக்கு. அந்த பிரகாரத்திலே சுற்றி இன்னும் உள்ளே பிரவேசம் பண்ணினால் துவஜஸ்தம்பம், கொடிமரம், அங்கே கீழே விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவான். அப்போ பெருமாள் பார்த்துட்டான், இவன் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான், இவனுக்கு தண்டனை கொடுப்போம்னு முடிவு பண்ணுவான். அது பெருமாளுடைய ஸ்வபாவம். தாயார் அந்த பெருமாள் திருமார்பிலே இருந்து கொண்டு இவன் பண்ணின பாபத்திற்கான அடையாளங்களை தன் கருணை பார்வையாலே மறைச்சிடுவான். ரெண்டு பேரும் வரக்கூடிய பக்தாளுக்கு அனுகூலம் பண்ணணும்னு நினைக்கிறான். பெருமாளுடைய திருவுள்ளம் இவன் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான், பண்ணின பாவத்திற்கு பிராயச்சித்தம் சில தண்டனைகளை கொடுத்து இந்த பக்தனை பவித்திரவானாக்கி அனுகூலம் பண்ணுவோங்கிறது பெருமாளுடைய ஸ்வபாவம். ஏன்னா தர்ம சம்ஸ்தாபனம், தர்ம சம்ரட்சகன் எம்பெருமான். அதுபோல தாயார் கருணைய வடிவானவள். தன்னுடைய நாயகன் சுவாமி தர்மம் தவறாதவர். தன் பக்தனே யாராலும் தவறு பண்ணுவானேயானால் அவனையும் தண்டிப்பான். அது அவருடைய ஸ்வபாவம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி, தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றார். பரித்ராணாய சாதுனாம், சாது பரித்ராணம், சாதுக்களை ரட்சிப்பது பெருமாளுக்கு சர்வ சுலபம். விநாசாயச்ச துஷ்கர்தாம், துஷ்டர்களை அழிப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி, தர்மத்தை ரட்சிப்பதற்காக யுகங்கள் தோறும் அவதாரம் பண்றேன்னு சொல்றார். தர்ம சம்ஸ்தாபனம் தான் பெருமாளுக்கு முக்கியம். அதுபோல இந்த எம்பெருமான் தன்னை தேடி வரக்கூடிய பக்தாள் பாபம் பண்ணினாலும் அதற்கும் தண்டனை கொடுப்பார். கர்மாவை மறைக்க முடியாது. ஆனால் எம்பெருமானை சரணாகதி பண்ணினால் அவனால் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் அவன் தான் கொடுப்பான். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி. தேவாதி தேவர்கள்லாம் அவ அழைப்பதற்கு முன்பு அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களுக்கு என்ன என்ன உபத்திரவம் யாரால் ஏற்படுகிறதோ அவர்களை நிரசனம் பண்ணி சம்ஹாரம் பண்ணி அவர்களை ரட்சிக்க கூடியவனா.
அமரர்க்கு முன் சென்று ஹிரண்யாசுரனுடைய கொடுமை தாங்க மாட்டாத தேவர்கள் பெருமாளை பிரார்த்திச்சா. பிரபு, ஹிரண்யன் எங்களை யாகம் பண்ண விட மாட்டேங்கிறான், தபசு பண்ண விட மாட்டேங்கிறான். எல்லாரும் முறையிடுறான். காலம் வரும், கவலைப்படாதீங்க. ஹிரண்யனை அழிக்கக்கூடிய காலம் வரும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். வரல பெருமாள். எந்த ஹிரண்யன் தேவர்களையும் ரிஷிகளையும் ஹிம்சை பண்ணி தர்மத்திற்கு ஹானி உண்டு பண்ணினானோ அவனுக்கு பிள்ளையாக பிரகலாத ஆழ்வான் பிறந்தான். பிரகலாதனுக்கு ஹிரண்யன் குருகுல வாசத்திற்கு அனுப்பிச்சு அவனுக்கு ஹிரண்யாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஹிரண்யன் தான் பரதெய்வம், அவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுங்கோ என்று இந்த பாடசாலை வாத்தியார்களுக்கும் கட்டளையிட்டான். அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார், அவரும் அப்படியே சொல்லி கொடுத்தார். பிரகலாதன் சொன்னான், ஹிரண்யன் என்னுடைய அப்பா, இந்த தேசத்திற்கு ராஜா. சாஸ்திரங்கள் சொல்றது மாதா பிதாவை தெய்வமா நினைக்கணும், ராஜாவை தெய்வமா நினைக்கணும். நான் அவர்களை தெய்வமா நினைக்கிறேன். இருந்தாலும் தெய்வம் தெய்வம் தான், அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த ஜென்மாலே ஹிரண்யன் எனக்கு அப்பா, போன ஜென்மாலே ஹிரண்யன் யாரோ நான் யாரோ. பிரகலாதன் சொல்றான் தர்மசாஸ்திரத்தை. இந்த ஜென்மாவிலே அவரவர்கள் பண்ண பாவ புண்ணிய கர்மாப்படி விதிகளின்படி மாதா பிதாக்கள் அமையறா. இவன் நல்ல தர்மங்கள் பண்ணி நல்ல ஞானவானாக இருப்பானே, ஆனால் நல்ல மாதா பிதாவுக்கு பிள்ளையா பிறக்கிறான். அதே சமயத்திலே துஷ்டகாரியம் பண்ணி தோஷமே பண்ணுவானே, ஆனால் அப்படி ஒரு தோஷ நிழல் படரப்பட்டதான குடும்பத்திலே பிள்ளையா பிறக்கிறான். தோஷமே நிறைந்த மாதா பிதாக்களுக்கு பிள்ளையா பிறக்கிறான். அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை இவனும் சேர்ந்து அனுபவிப்பான். கர்மா பொல்லாதது. இந்த பிரகலாதன் பரம பாகவதோத்தமன். தாயாருடைய கர்ப்பத்திலே இருக்கும் போதே நாரத மகரிஷி எம்பெருமானுடைய சரித்திரங்களை சொல்லி 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 அந்த குழந்தைக்கு விசேஷமான ஞானத்தை கொடுக்கிறார். பிறக்கும் போதே பாகவதோத்தமனா பிறக்கிறார். கருவிலே திரு. பூதத்தாழ்வார் சொன்னார், இன்னா வருகின்றேன் அல்லேன் இருநிலத்தை சென்று ஆங்கு அளந்த திருவடியை அந்த கருக்கோட்டி உள்கிடந்து கைதொழுதேன். கருக்கோட்டி உள்கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்தை திறம்னு சொன்னார். கருக்கோட்டி. நான் என்னுடைய தாயாருடைய கர்ப்பம், அந்த கர்ப்பத்திலே இருக்கும் போதே சர்வேஸ்வரனை நினைச்சு சேவிச்சேன். அந்த கருக்கோட்டி உள்கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி என்ற திறம். அதுபோல கருவிலே திரு. கருவிலே இருக்கும் போதே பாகவதோத்தமனா இருக்கான். பிறக்கும் போதே பாகவதோத்தமனா பிறக்கிறான். அப்பாவிடத்தை சொல்றான், அப்பா மாதா பிதா குரு இவாதான் தெய்வம், முதல் தெய்வங்கள், அப்புறம் தான் கடவுள். நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் தான், மனுஷன் மனுஷன் தான், அசுரன் அசுரன் தான். நம்மளாம் ஜீவாத்மாக்கள். பரமாசுதேவன் ஒருவனே நித்தியமானவன், அவன் ஒருவனே சர்வேஸ்வரன். இந்த ஜென்மாவே நீங்கள் எனக்கு அப்பா, நான் உங்களுக்கு பிள்ளை. ஆனால் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் மாதா பிதா என் பெருமான் தானே. எவ்வளவு தர்மங்கள் சொல்றான் அப்பனுக்கு. அப்பனுக்கு கோபம் வருது. இருட்டு அறையில போட்டு பூட்டுறான், சாப்பாடே கொடுக்காமல். பாம்பு இருக்கு, பூச்சிகள், புழு பூச்சிகள் இருக்கு. பாம்புகள், பூச்சிகள், புழுக்கள், விஷ ஜந்துக்கள் நிறைந்த ஒரு அறையை பூட்டுறான். பிரகலாதன் அங்க தியானத்தில் உட்கார்றான். மனசிலே பெருமாள் பிரசன்னமானார். அவர் ஒரு ஞான பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தைக்கு பயமே இல்லாமல் தானே ரட்சியா இருக்கார்.
ஒரு மாசம் கழிச்சு திறந்து பார்த்தா அந்த குழந்தை பிரகாசமா இருக்கான்னு, கொஞ்சம் கூட வாடல. ஒரு மாசமா தீர்த்தம் சாப்பிடல, சாப்பாடு கிடையாது, இருட்டு அறையில பூட்டி இருக்கான். ஆனா குழந்தை கொஞ்சம் கூட வாட்டம் இல்லாமல் கம்பீரமாக பிரகாசமான திருமுக மண்டலத்தோடு எழுந்திருந்து வந்தான் பிரகலாத். யாரோ திருட்டுத்தனமா சாப்பாடு கொடுத்திருக்கா போட்டிருக்கு என்று சந்தேகப்பட்டுள்ளான். ஒரு பெரிய அக்னி குண்டம் அமைத்து நெருப்ப மூட்டி ஜுவால விட்டு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்புல போடுங்கள் இவனை அப்படின்னு மிரட்டினான். நீ ஹரி ஹரின்னு சொல்றியேப்பா, அந்த ஹரி என்பவன் யார்? நான் தான் தெய்வம், ஹரிய மறந்துரும், என்ன வழிபடுன்னு சொல்லி பார்த்தான். கேட்கல, அப்பன் வார்த்தையை கேட்கல. கொதிக்கக்கூடிய பெரிய அக்னி குண்டம் ஜுவால விட்டு எரிய நெருப்புல போட்டான். அந்த பிரகலாத ஆழ்வான் 2 கைகளை இப்படி பிடிச்சிட்டான். அப்போ பிரபு 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 ஹிருதய கமல வாசா, உனக்கு இந்த உஷ்ணத்தாலே தீங்கு நேரக்கூடாது. ஹிருதயத்துல பெருமாள் இருக்காராம், அவனுடைய கர்ப்ப கிரகம் அந்த ஹிருதயத்துல பெருமாள் இருக்கார். ஹே பிரபு, என் அப்பன் என்ன நெருப்புல போடுறான், அந்த நெருப்பு என்னுடைய ஹிருதயத்துல உள்ள ஒன்ன சுட்டுடப்படாது. இப்ப எவ்வளவு பிரேமம் பெருமாள் மேல. ஏ பெருமாளை என்னை காப்பாத்துன்னு அழைக்கலையே அவன். என் எம்பெருமான் ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய என் எம்பெருமானுக்கு ஏதும் தீங்கு நேரக்கூடாதுன்னு பரிவு. அப்படியே எழுந்திருந்து வந்தான். போட்டு இருக்கக்கூடிய உடுத்தின்னு இருக்கிற பட்டு கூட கருகல. சரி, கொதிக்கக்கூடிய எண்ணெய் பாத்திரத்தில் போடுங்க, பெரிய அண்டால எண்ணெயை கொட்டி தலை கொதிக்க வச்சு உள்ள போடுங்க. போட்டார்கள். அப்பொழுதும் ஹே ஹரி, உன்னை இந்த கொதிக்கிற எண்ணெய் சுட்டுடக்கூடாது, உன்னை வந்து ஹிம்சை பண்ணக்கூடாது என்று சர்வேஸ்வரனே ரட்சித்தான். பெரியாழ்வாரை போல ரட்சிக்கிறான். அதுனா பக்தி. பெரிய கல்லகடி சமுத்திரத்திலே போடுறான். பண்ண வேண்டிய ஆபத்துக்கள், அனுப்ப வேண்டிய தோஷங்கள் கிடையாது, பாக்கியில் அவ்வளவு தோஷங்கள் பண்ணினான் பிரகலாதனுக்கு ஹிரண்யன். ஹே பிரபு, என்னை காப்பாத்துன்னு பிரகலாதன் அழல. ஹரி என்னை ரட்சிக்க வேண்டும் பிரார்த்திக்கல. என்னுடைய ஹரி என்னை ரட்சிப்பார், அவரை ரட்சிப்பது என் கடமை. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பத்திரமா பிடிச்சினார். ஹிரண்யன் 32 தூண்கள் அடங்கிய பெரிய மண்டபத்தை கட்டினான். தர 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 இழுத்துட்டு வரான் பிரகலாதனே. பிரகலாதா, ஹரி ஹரின்னு சொல்றியேப்பா, உன்னுடைய ஹரி எங்க இருக்கான் என்று அதட்சான். பெருமாள் சொன்னார், இந்த பிரகலாதனை இந்த ஹிரண்யன் என்ன பாடுபடுத்துறான். பிராட்டிட்ட சொல்றார், இந்த பிரகலாதன் பரம்பக்தன், இவனை இந்த ஹிரண்யன் என்ன பாடுபடுத்துறான். அவ்வளவு கொடுமைக்கு ஆளானாலும் அந்த பிரகலாதன் அதிவிசுவாசமா இருக்கானே நம்மிடத்திலே. இப்படி போன்ற விசுவாசமுடையவர்களான பக்தாத்மாக்களை ரட்சிப்பதே என் கடமை அப்படின்னு நான் பெருமாள். 32 தூண்கள். தேவர்கள் எல்லாரும் பெருமாளை பிரார்த்திக்கிறா. ஹே பிரபு, ஹிரண்யனுடைய தொல்லை தாங்க முடியல, தேவர் தான் ரட்சிக்கணும். பெருமாள் அசரீரியாக ஒரு வார்த்தை சொன்னார். தேவர்களே கவலைப்படாதீங்கோ, ஹிரண்யன் தனக்கு பகலிலோ இரவிலோ மனிதனாலோ மிருகத்தாலோ ஒரு கிரகத்திற்கு உள்ளேயோ வெளியிலேயோ ஆகாயத்திலேயோ பூமியிலேயோ எந்த விதமான ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான். அவன் சாகா வரம் வாங்கலை. இந்த ஆயுதத்தால் மரணம் வரப்படாது, பகலையும் மரணம் வரப்படாது, இரவிலையும் மரணம் வரப்படாது, மனுஷனாலையும் மரணம் ஏற்படக்கூடாது, மிருகத்தாலையும் ஏற்படக்கூடாது, ஒரு வீட்டுக்கு உள்ளேயும் மரணம் ஏற்படக்கூடாது, வெளியிலேயும் மரணம் ஏற்படப்படாது. புத்திசாலித்தனமா வரம் கேட்டிருக்கான். அந்த வரத்தை தகர்த்து அவனை அழிக்க வேண்டுமேயானால் பூலோகத்திலே மணிமுக்தா நதிக்கரையில் கதம்ப மகரிஷியின் ஆசிரமத்திலே கோஷ்டியாக கூடுங்கோள் என்று பெருமாள் ஆக்ஞை பண்ண, கதம்ப ரிஷியுடைய ஆசிரமத்திலே பிரம்மா, சிவன், இந்திரன் உள்ளிட்ட 33 தேவர்களும் கோஷ்டியா கூடுறார். பெருமாள் இந்த கதம்ப வனத்திலே தான் முடிவு பண்றார். மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் நரம் கலந்த சிங்கமாக அவதாரம் பண்ண வேண்டியது. அவதாரம் பண்ணி காட்டினார் தேவர்களுக்கெல்லாம். இப்படிதான் போறேன், மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் நரம் கலந்த சிங்கம், நரசிங்கமா போய் அந்த ஹிரண்யனை அழிப்பேன் அப்படிங்கிறார் பெருமாள்.
அப்போ ஒரு நாரதர் இருக்கார். நாரதர்ங்கிறது பதவி. அவர் பெருமாளை கேட்கிறார், ஹே பிரபு, நீர் சர்வசக்தனாச்சே, அனித்தியர்களான எங்கள் அழைச்சி எங்கள்கிட்ட யோஜனை கேட்டுட்டுதான் நீர் ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணுமோ? நீர் மனசில் நினைச்ச மாத்திரத்தை ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணிடலாமே. அல்ப ஜீவிகளான அடியோங்களை ஆலோசனை கேட்பதற்காக ஒரு கூட்டம் போட்டிருக்கிறேன், கோஷ்டி. என்ன விந்தை? பெருமாள் சொன்னார், நாரதரே, யாராவது பாமர பக்தன் என்ன கடமை தவறியவன் நான் நினைச்சிடப்படாது. ஏதோ ஹிரண்யன்கிற அசுரனை சிங்கத்தலையோட வந்த அசுரன் கொன்றான் என்ற பேர் எனக்கு வந்துடப்படாது. நான் தான் சம்ஹாரம் பண்ண போறேன். முந்தர முன்னம் உங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன். பெருமாள் காட்சி அருளினார். அப்படி 33 கோடி தேவர்கள் கோஷ்டி கூடி அந்த தேவ கோஷ்டியின் மத்தியிலே பெருமாள் சிங்க பெருமாளாக அவதாரம் பண்ணின திவ்யதேசம் திருக்கோஷ்டியூர். பூமியில் எடுத்த முதல் அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பேன்னு சங்கல்பம் பண்ணுவோம். சிவக்ஷேத்திரமாக இருக்கட்டும், அம்பாள் சன்னதியா இருக்கட்டும், திவ்யதேசமாக இருக்கட்டும், மற்ற பெருமாள் சன்னதிகளா இருக்கட்டும், சங்கல்பம் பண்ணுவா. வீடுகள்லையும் சங்கல்பம் பண்ணுவா. ஓம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அஸ்ய ஸ்ரீ பகவதகா மகாபுருஷஸ்யா விஷ்ணுராஜ்ஞாம் பிரவர்த்தமானஸ்யாம் சொல்லினே போவா. அது ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே, பெருமாள் வெண்மை நிறமான பன்றியாக அவதாரம் பண்ணி இந்த பூமியை படைத்தான். அப்படி வராக பெருமாளாலே அந்த கல்பிக்கப்பட்ட இந்த லோகத்தில் ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வதமன் முதலே அஷ்டாவிலும் சதிதமே கலியுகே பிரதமை பாத அந்த நொடி வரைக்கும் சொல்லுவார். முகூர்த்தம், லக்னம். அப்போ வராக அவதாரத்திலே இந்த பூமியை படைக்கிறான். பூமியில் எடுத்த முதல் அவதாரம் நரசிம்ம அவதாரம். பெருமாள் நாரதர்களை மற்ற தேவதைகளையும் பார்த்து சொன்னார், சிங்கத்தலையோடு வந்த அசுரன் ஹிரண்யன்கிற அசுரனை கொண்டுபிட்டான்னு. ஒரு பாமர பக்தன் என்னை கடமை தவறியவன் நான் நினைச்சிடப்படாது. ஒரு பாமர பக்தன், பாமரன். ரிஷிகள் நினைச்சா நான் கவலைப்பட மாட்டேன், முனிவர்கள் நினைச்சா கவலைப்பட மாட்டேன், யட்சர்களோ கந்தர்வர்களோ தேவர்களோ தானவர்களோ வானவர்களோ நினைச்சா நான் கவலைப்பட மாட்டேன். கலியுகம் ஒரு பாமர பக்தன் இந்த பூமியில பிறந்து என்ன இந்த ஹிரண்யன் இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கானே, அவனை யாருமே தண்டிக்கலையே, ஏதோ சிங்கத்தலையோட ஒரு அசுரன் வந்து ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணினான் என்று தன்னை கடமை தவறியவனா ஒரு பாமர பக்தன் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படித்தான் நான் நரசிம்மனாக அவதாரம் பண்ணி ஹிரண்யனை அழிக்க போறேன்னு பெருமாள் சொன்னார். 32 தூண்கள் கட்டியிருக்கார் ஹிரண்யன். ஏ பிரகல்லாதா, ஹரி ஹரின்னு சொல்றியப்பா, உன்னுடைய ஹரி எங்க இருக்கான் என்று கேட்க, அப்பா நீ கேட்ட கேள்வியே சரியில்லை, கேட்ட கேள்வியே சரியில்லை. ஹரி எங்க இருக்கு? எங்க இல்லை? அவன் இல்லாத இடமே கிடையாது, சர்வ வியாபி. அடியேன் பேசக்கூடிய பேச்சிலேயும் ஹரி இருக்கான், நீங்கள் காதுகளை சிரவணம் பண்ணக்கூடிய விஷயங்களிலேயும் ஹரி இருக்கான், பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையும் படைத்து அவற்றுக்குள் நீக்கமர நிறைந்து விளங்குவதாலே அவருக்கு விஷ்ணுன்னு பேர். சர்வ விபு, சர்வ வியாபி விஷ்ணு. அவன் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறான் பிரகல்லாதன். ஹிரண்யன் பார்க்கிறான், 32 தூண்களை கட்டியிருக்கான், எந்த தூணை தட்டுறதுன்னு அவனுக்கு தெரியல. சர்வேஸ்வரனான பெருமாளுக்கு இவன் எந்த தூணை தட்ட போறான்னு தெரியல. ஏன்னா பிரகல்லாதனுடைய வார்த்தையை கேட்டு 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 பிரகல்லாதனாவே மாறிட்டான் பெருமாள். அவ்வளவு பக்தி, அவ்வளவு சிரத்தை, அவ்வளவு பிரியம், பாசம், பிரேமம் பெருமாள் மேல பிரகல்லாதனுக்கு. அவ்வளவு பக்தி. குழந்தைகள்லாம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே சொல்லுவா. ரொம்ப நன்னார். சின்ன குழந்தை சொல்லும், நம்ம ஒரு ஆத்துக்கு போவோம், அந்த தாத்தா பேரனை சொல்லுவார். பேரனுக்கு 2.5 வயசு இருக்கும், 3 வயசு இருக்கும், சொல்லுவான் ஸ்ரீராம யாம யாமினி. அந்த குழந்தை மழலை முற்றாத இளம் சொல்லால் சொல்லுவான். அது அவளுக்கு இன்பம், நமக்கும் இன்பம், அந்த குழந்தைக்கு இன்பம். அதுபோல பிரகல்லாதனிடத்திலே பெருமாள் வாத்சல்யமா இருக்கார். தூணை கட்டின ஹிரண்யனுக்கும் எந்த தூணை இந்த நரசிம்மன் தட்ட போறான்னு தெரியல. சர்வேஸ்வரன் பெருமாளுக்கும் எந்த தூணை தட்டுறதுன்னு தெரியல. பிரகல்லாதன் வார்த்தையில் மதிமயங்கி போயிட்டாராம் பெருமாள், மதிமயங்கி போயிட்டார். அப்போ பிரகல்லாதன் ஒரு தூணை பார்த்து சேவிச்சுட்டே இருக்கான். ஒரு தூணை பார்த்து சேவிக்கிறான். 32 தூண்கள், 32 தூண்களை 32 சிங்க பெருமாளா இருக்கார். 32 நரசிம்ம பெருமாள்,
32 மூர்த்தி. எந்த தூணை தட்ட போறான்னு தெரியாது. ஆனா பிரகலாதன் மட்டும் ஒரு தூணை சேவிச்சுட்டே இருக்கான். ஏ பிரகலாதா, ஹரி ஹரிங்கிறியேப்பா, உன்னுடைய ஹரி எங்க இருக்கான்னு சொல் என்று கேட்டபடியே ஹிரண்யன் தானே தன்னுடைய நேரடி மேற்பார்வையில் கட்டினதான தூண், அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஒரு தூணை தட்டுறார். அந்த பிரகலாதன் எந்த தூணை சேவிச்சுருக்கானோ அந்த தூணை ஹிரண்யன் தட்டுறான். பிரகலாதன் சேவிக்கிறது ஹிரண்யனுக்கு தெரியல, பிரகலாதன் சேவிக்கிறத பார்க்கல. ஆனாலும் அந்த தூணை தட்டுறான். அந்த தூணில் பெருமாள் சிங்கப்பெருமாள் ஆவிர்பவிச்சு வரார். 32 தூண்களிலும் 32 நரசிம்மனா இருக்கார் பெருமாள். பிரகலாதன் இந்த தூணை தட்டும்போது, ஹிரண்யன் தட்டும்போது, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு பிரகலாதன் சொல்லிட்டாரே. ஏ பிரகலாதா, நான் இந்த தூணை தட்டினேன்ப்பா. தட்டும்போது ஒரு க்ஷணம் அங்கே பெருமாள் இல்லை, வேற எங்கேயோ இருந்தார். தட்டின பிறகு இந்த தூணிலிருந்து குதிச்சார் என்று தன் பக்தன் வார்த்தையை பொய் என்று சொல்லிவிடுவார்கள் பயந்து பெருமாள் 32 தூண்களில் 32 நரசிம்ம பெருமாளாய் இருந்தார். 32 சிங்கப்பெருமாள். பிரகலாதன் ஒரு தூணை சேவிச்சிருக்கான். அந்த தூணை தான் ஹிரண்யன் தட்டுறான். பெருமாள் ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணினார். 33 அமரருக்கு முன் சென்று 33 தேவர்கள் உன்னை பிரார்த்திக்கிறார். தேவர்கள் எல்லாரும் சுயநலமானவர்கள். சாகாவரம் வேணும்னு கேட்டுண்டா, அமிர்தம் வேணும்னு கேட்டுண்டா. நாங்கள் அபலை பெண்கள், உனக்கு பல்லாண்டு பாடுவதையே பிரயோஜனமாக வந்தோம். உனக்கு அடிமை பண்ணுவதே எங்களுக்கு ஜீவனம். அவர்கள் வயதில் பெரியவர்கள், தபசில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அழைத்தால்தான் நீ செல்வாயோ, அபலை பெண்களான நாங்கள் அழைத்தால் வரமாட்டாயோ என்று கோபித்துக் கொள்ளுவது போல 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில்யழாய். 33 கோடி தேவர்கள் நாங்க கஷ்டப்படுறோம், ஹிரண்யன் ஹிம்சம் பண்றான், கையை உடைச்சுட்டான், காலை உடைச்சுட்டான்னு சொல்லும் போது தேவர் சிங்கப்பெருமானா போய் காப்பாற்றினீரே. அவர்கள் ஆர்த்தத்வனி கேட்டு அடுத்த க்ஷணம் 32 தூண்களிலும் 32 பெருமாளாய் இருந்தீரே சுவாமி. பெருமாள் 32 நரசிம்மராய் இருந்தார். ஹிரண்யனோடு யுத்தம் பண்ணார். ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணினார். படியிடை வைத்து மடியடை தூணில் பதித்த பண்மணிகள் இன்னொலியால். வாசற்படி நிலப்படி, வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியிலையும் இல்லாமல் நிலப்படியில பகல் வேளையும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அந்தி வேளை, பிரதோஷ வேளைன்னு சொல்லுவோம். அந்தி வேளையில மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் சிங்கத்தலை மனித உடலும் கொண்ட நரசிம்மனாக எந்தவித ஆயுதத்தாலும் அழிவு வரக்கூடாதுன்னு வேண்டிண்டா. நகம்ங்கிறது ஆயுதம் கிடையாது, சரீரத்தில் ஒரு பாகம். நகத்தால ஹிரண்யனோட யுத்தம் பண்ணி அவரை மடித போட்டு நகத்தால கிழிக்கிறார் பெருமாள். ஹிரண்ய வதம் ஆச்சு. ஹிரண்யன் புடம் அப்படி தள்ளி கிடக்கு. பெருமாள் உடம்புல ஒரே உஷ்ணம், உக்ரம், ஒரே உக்ரம். காதுகள்லேருந்து அக்னி சுவாலை, கண்கள்லேருந்து அக்னி சுவாலை, வாயிலேருந்து அக்னி சுவாலைகள், மூக்கிலேருந்து சுவாலைகள். பெருமாள் பக்கத்தில் யாராலும் போக முடியல. கருடன் ரெக்க பொசுங்கி போச்சு, அவ்வளவு உஷ்ணம். பிரகலாதன் மட்டும் பெருமாளை சேவிச்சுருக்கான். தள்ளி நின்று சேவிக்கிறான். பிராட்டி பிரகலாதனை பார்க்கிறான். தேவர்கள் எல்லாரும் பிராட்டிட்டு போய் பிரார்த்தனை பண்றான். 33 கோடி தேவர்களும் பிரார்த்தனை பண்றான். இந்த பெருமாள் நரசிம்மன் அவதாரம் பண்ணியிருக்காரு, கடும் கோபத்தோடு இருக்காரு. அவருடைய கோபத்தாலே சகல லோகங்களும் தகிக்கின்றன. அவர் பெருமாள் கோபத்தை தணிங்கோ என்று தாயாரிடத்தில் பிரார்த்திக்க. தாயார் சொன்னார், பெருமாள் கோபத்தை தணிக்க என்னாலும் இயலாதுன்றார். இப்ப தாயாராலே முடியல, வேற யாரால முடியும்? வேற யாரால முடியும்? சர்வேஸ்வரனான எம்பெருமான் கோபத்தை தணிப்பதற்கு பிராட்டியால கூட முடியலன்னு சொல்லிட்டாளாம். பிராட்டி பிரகலாத ஆழ்வான பார்க்கிறார். பார்த்து கடைக்கண்ணாலே பெருமாள் திருவடியை காட்டுறார். பிரகலாத ஆழ்வான பார்க்கிறார், பெருமாள் திருவடியை காட்டுறார். பிரகலாதனை பார்க்கிறார், பெருமாள் திருவடியை காட்டுறார். அந்த குழந்தை பிரகலாதன் மெதுவா நடந்து போய்
அந்த பிராட்டியானவள் ஒரு செய்கை சொல்றா, அந்த பெருமாள் திருவடியில தொட்டு சேவி, பெருமாள் திருவடியில தலையை வச்சு சேவி அப்படிங்கிறா. இந்த குழந்தை மெதுவா நடந்து போறான். கோபத்தோடு இங்கும் அங்கும் அங்கேயும் இங்கும் உக்கிரமா ஓடின்னு இருக்கார் நரசிம்ம பெருமாள். அவர் வரும்போது அவரை மறைச்சு அவர் நிற்க சொல்றார். பிரபு, தேவருக்கு இவ்வளவு உக்கிரமா என்று பிரகலாதன் பிரார்த்திக்கிறான், ஸ்துதி பண்றான். பெருமாள் பிரகலாதனை குனிஞ்சு பார்க்கிறார். பார்க்கும் போதே பிரகலாதன் பட்டுன்னு திருவடிகள்ல சரணாகிதி பண்ணிட்டான். பெருமாள் திருவடிகள்ல சரணாகிதி பண்றான். பெருமாள் கோபம் போயிடுத்து. நாத்தழும்ப நான்முகன் வீசனுமாய் முறையாலேத்த அங்கோர் ஆழியாய் இருந்த அம்மான் என்கிறம். கோபம் போயிடுத்து. பெருமாள் பிரகலாதனை பார்க்கிறார். அடாடா, இந்த பிள்ளை பரம பாகவதோத்தமனாச்சே, இவன் அப்பன் ஹிரண்யனை கொன்னுட்டேனே, நான் ஒரு பாகவதோத்தமன் அப்பனை நான் கொன்னுட்டேனே, இந்த துக்கம் இந்த பிரகலாத ஆழ்வான் மனசுல இருக்கா, வருத்தப்படுறானா என் மேலே பெருமாள் பயம் வந்துடுச்சு. பிரகலாத ஆழ்வான் தன்னை பார்த்து என் அப்பனை கொன்னுட்டாரே இந்த பெருமாள் என்று வருத்தப்படுவனோ என்று பெருமாள் அச்சப்பட்டு பிரகலாத ஆழ்வானை மெதுவா அழைச்சு தன் வலது மடியில வச்சுட்டு நெஞ்ச தடவி பார்க்கிறார். கோபம் இருக்கா, தாபம் இருக்கா, என் அப்பனை இந்த பெருமாள் கொன்னுட்டாரே என்ற ஒரு வருத்தம் இருக்கான்னு தடவி பார்க்கிறார். பிரகலாத ஆழ்வான் மனசுல துக்கமே இல்லை, வருத்தமே இல்லை. அடியேனுக்காக பெருமாள் இப்பேற்பட்ட அவதாரம் பண்ணாரு. அடியேன் வா வந்து காப்பாத்துன்னு அழைக்கல, ஓடி வந்து காப்பாத்தினீரே சுவாமி என்று நன்றி விசுவாசமே நிரம்பி இருந்துதான் பிரகலாத ஆழ்வான் ஹிருதயம் பூர்த்தி. அப்பாடா, பெருமாளுக்கு இப்பதான் பயம் போயிடுத்து. நல்ல வேளை இந்த பிரகலாத ஆழ்வான் பரம பாகவதோத்தமன், தன் அப்பனை நான் கொன்னுட்டேனே, அவன் அப்பனை நான் கொன்னுட்டேனே, குத்தம் சொல்லுவானோங்கிற பயந்துட்டு இருந்தேன். பிரகலாத ஆழ்வான் பாகவதோத்தமன். அப்ப பெருமாள் கேட்கிறார், ஹே பிரகலாதா, உன்னுடைய அப்பன் 32 தூண்கள் அடங்கிய மண்டபத்தை கட்டினான். 32 தூண்கள். எந்த தூணை தட்டுறதுன்னு உங்க அப்பனுக்கும் தெரியல, எந்த தூணை தட்ட போறான்ங்கிறது எனக்கும் தெரியல. நானும் ஒரு க்ஷணம் உன்னுடைய பக்தியை பார்த்து மயங்கி போயிட்டேன். பெருமாளுக்கும் கொஞ்சம் ஒரு க்ஷணம் மயக்கம் வந்துடுது பக்தியை பார்த்து. குழந்தைகள் பக்தி பண்ணா அது ஒரு தனி அழகு தானே, தனி அழகு, தனி அழகு. பிரகலாத ஆழ்வானை பார்த்து பெருமாள் கேட்கிறார், ஏ பிரகலாதா, நான் சர்வேஸ்வரன், யார் என்ன நினைக்க போறான்னு தெரியாது, யார் என்ன நினைக்கணுங்கிறத முடிவு பண்றவன் நான். எனக்கு கூட உங்க அப்பன் எந்த தூணை தட்ட போறான்னு தெரியல, தூணை கட்டின உங்க அப்பனுக்கும் எந்த தூணை தட்டுறதுன்னு தெரியல. நீ மட்டும் ஒரு தூணை பார்த்து சேவிச்சுட்டே இருந்தியேப்பா, அந்த தூணைத்தான ஹிரண்யன் தட்டினான். நீ சேவிக்கிறது அவன் கவனிக்கல, ஒன்னும் ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆனா நீ எந்த தூணை பார்த்து அஞ்சலி பண்ணியோ அந்த தூணைத்தான் அந்த ஹிரண்யன் தட்டினான். நான் 32 தூண்களிலும் 32 நரசிம்மனாயிருந்தேன். ஏன் தெரியுமா? ஒரு தூணை உங்க அப்பன் தட்டுறான், ஒரு க்ஷணம் தாமசமா வந்தாலும் ஏ பிரகலாதா, நீ சொன்ன வார்த்தை பொய் என்று, உன் வார்த்தை பொய் என்று சொல்லிவிடுவார்கள். நான் தட்டும்போது உன்னுடைய அகிரி அங்கே இல்லை, தட்டி சில நொடிகள் கழிச்சு தான் வந்தான். அப்ப வேற ஒரு தூண்ல இருந்தான், இந்த தூண்ல கிடையாது. நான் தட்டின பிறகு வேற ஒரு தூணில் இந்த தூணுக்குள்ளே ஆவிர்பவித்து வந்தான்னு சொல்லிடுவானா. என் பக்தனை யாரும் கடமை தவறியவன் என்று நினைத்துவிடக் கூடாது. என் பக்தன் வார்த்தை மெய் செய்வதே என்னுடைய குறிக்கோள்னு பெருமாள் சொன்னார். நீ மட்டும் ஒரு தூணை சேவிச்சுட்டு இருந்தியப்பா, அந்த தூணை தான் அவங்க அப்பன் தட்டினா. நீ எப்படி அந்த தூணை சேவிச்ச? அந்த தூண்லேருந்து தான் நான் ஆவிர்பவிப்பேன் எப்படி கண்டுபிடிச்ச? பிரகலாதன் சொன்னா, அந்த தூண்ல ஒரு ஆதிசேஷன் சுத்தின்னு இருந்தார், ஒரு பாம்பு. அந்த தூணை ஒரு ஆதிசேஷன் சுத்தின்னு இருந்தார். ஆதிசேஷனை பார்த்துட்டேன். தேவரீருக்கு அந்தரங்க கைங்கரியபரன் ஆதிசேஷனாச்சே. சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்னால் மரவடியாம், நீழ்கடலுள் என்னும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமால்க்கு அரவு. ஆதிசேஷன் சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ணக்கூடியவன். ஒரு ராஜா வரார், ஒரு மந்திரி வராருன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் எந்த ஊருக்கு போறாளோ அந்த ஊருக்கு போய் ரோடெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து
எந்த ஊர்லேருந்து கிளம்புறாளோ கிளம்புறதுன்னு சேர்ற ஊர் வரை ஓட பார்த்து கண்ணா இருக்கா குண்டு மூலியமா இருக்கா எங்கே தங்கெல்லாம் எங்கே அனுஷ்டானத்துக்கு வச்சுக்கா அதை நிர்வாகம் பண்ணி எவ்வளோ பண்றா. ஒரு அல்ப ஆயுசுடைய மனுஷன் வருவதற்கே இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்றாளே. சர்வேஸ்வரன் வர போறானே. அந்த தூணை ஆதிசேஷன் சுத்தின்னு இருக்கான். ஆதிசேஷனை பார்த்து நான் சேவிச்சேன். ஆதிசேஷன் எழுந்தருடையதாலே தேவரியுடைய அந்தரங்க கைங்கரியவரன் ஆதிசேஷன். அவன் எழுந்துள்ளியதாலே இந்த தூணில் தான் தேவரியரை அந்த என்னுடைய அப்பன் தட்டி அழைப்பான் என்று தெரிந்து கொண்டேன். நானா பிரகலாத ஆழ்வான். பெருமாள் பார்த்தார், பிரகலாதா ஒரு தூண்ல உள்ள ஆதிசேஷன் அந்த சர்ப்பத்தை பார்த்து இந்த தூண்லாம் நான் பிறக்க போறேன்னு கண்டுபிடிச்சேன். ஆதிசேஷனை அழைச்சார் பெருமாள். ஆதிசேஷன் சேவை சாதிச்சு, ஆதிசேஷா ஹிரண்யன் 32 தூண்களை கட்டியிருந்தான். எந்த தூணை தட்டுறதுன்னு அவனுக்கு தெரியல, எந்த தூணை தட்ட போறான்னு எனக்கும் தெரியல. நீ ஒரு தூணை சுத்தின்னு இருந்த, அதை அந்த தூணை பிரகலாத ஆழ்வான் சேவிச்சான். அந்த தூணைத்தான் ஹிரண்யன் தட்டினான். 32 தூண்களிலும் 32 நரசிம்மனா நான் இருந்தேன். ஏன்னா அவன் ஒரு தூணை தட்டி ஒரு சடப்பொழுதிலே நான் வரவேனாக்க வேற ஒரு தூண் உன்னுடைய ஹரி இருந்தாண்டா பிரகலாதா. நான் தட்டும்போது இந்த தூண்ல கிடையாது, தட்டி முடிஞ்சவனே அந்த தூண்ல இந்த தூணுக்கு வந்தான்னு குத்தம் சொல்லிடுவான். அளந்து இட்ட தூணை அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்ட வாழுகிர் சிங்க உருங்கிறார் பெரியாள். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்னுடைய இரணியன் தூண்புடைப்பன். அங்கு அப்பொழுதே அவன் விய தோன்றிய சிங்கப்பிரான். அங்கு அப்பொழுதே கணப்பொழுது கூட தாமசப்படுத்தினான். உடனே சேவசாய்ச்சாலாம் பெறுவான். அங்கு அப்பொழுதே அவன் விய தோன்றிய சிங்கப்பிரான். தாயார் கேட்கிறார், 33 கோடி தேவர்களும் ஹிரண்யாசுரனாலே கஷ்டப்பட்ட காலத்திலே அவர்கள் பலமுறை அழைத்தார்கள். அப்ப நீ போல இப்ப அழைக்கிறதுக்கு முன்னாடி போய் காப்பாத்துறீங்க. தேவர்கள் பெருமாளை பார்த்து கேட்கிறார், ஹே பிரபு, ஹிரண்யனுடைய தொல்லை பொறுக்க முடியலன்னு அடியவர்கள் பலமுறை பிரார்த்தனை பண்ணோம், நீர் வரல. பிரகலாதன் உண்மை கூப்பிடல. ஹே பிரபுவா, எங்க அப்பன் என்ன கொதிக்கக்கூடிய எண்ணெய் பாத்திரத்துல போடுறான், உடம்பெல்லாம் வலிக்கிறது, என்னை காப்பாத்துன்னு பிரகலாதன் கூப்பிடலையே. நீர் வந்து காப்பாத்தினீரே. பெரிய அக்னிகுண்டத்தை மூட்டி கொழுந்து விட்டு எறியக்கூடிய அக்னிக்குள்ளே பிரகலாதனை அவன் அப்பன் போடுறான். அப்போ பிரகலாதையே ஹரி என்னை காப்பாத்து, பிரபு என்னை காப்பாத்துன்னு அலறல்ல. ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய ஹரிக்கு இந்த உஷ்ணத்தாலே தீங்கு நேரக்கூடாதுன்னு நெஞ்ச பிடிச்சிருந்தாராம். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளை உணரணும். அதை உணர்ந்தாச்சுன்னா போருமே. உடல் மிசை உயிர் என கடந்து எங்கும் பரந்துள்ளன் எம்பெருமான். அப்போ பிரகலாதன் கூப்பிடல, நீ போய் காப்பாத்தினீர். தேவர்கள் கேட்கிறான், ஆமா அவன் கூப்பிடல, நான் காப்பாத்தினேன். நீங்க அழைத்தீர்கள், நான் வரல. அவன் அழைக்கல. என்னுடைய ஹரி என்னை ரட்சிப்பாங்கிற விசுவாச புத்தியோடு இருந்தான். நான் உங்களை ரட்சிப்பேங்கிற விசுவாச புத்தி தேவர்களுக்கு கூட இல்லையா. அதனாலதான் தேவர்கள் கதறா. பிரகலாதன் கதறல்ல, அழல்ல, தைரியமா சொன்னான், என் ஹரி என் ஹரி என் ஹரி என்னை ரட்சிப்பான். இந்த சரீரமும் ஆத்மாவும் எம்பெருமான் ஹரிக்கே ஆதீனப்பட்டது. ஸ்ரீமன் நாராயணனுடைய சொத்து. அந்த சொத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உடையவன் அந்த எம்பெருமான். நாம் நம்முடைய கடமை செஞ்சா அவன் கடமையை செய்ய போறான். தாயார் சொன்னார், 33 அமரருக்கு முன் சென்று அவர்கள் அழைப்பதற்கு முன்பே சென்று அவர்களை ரட்சிக்கக்கூடிய குணக்கடலேன்னு அழைக்கிறார். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுவருங்குள் நப்பின்னை நங்காய் அழகிய திருமேனி லட்சணத்தை உடையவளே, சௌந்தரியமான திருமேனி அழகை உடையவளே. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் அழகிய இடைப்பிரதேசம். செப்பென்ன மென்முலை கோபுரக்கரசத்தை போன்ற திருமுலை தடங்களை உடையவளான அழகி நப்பின்னை பிராட்டி. மெல்லிடையாள் நப்பின்னை பிராட்டி.
கோவைக்கனி போலே சிவந்த அதரங்களை உடையவள் நப்பின்னை பிராட்டி. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாள். செவ்வாய் சதா சர்வ காலமும் எம்பெருமானுடைய பக்தாத்மாக்களுக்காக புருஷாகாரம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவள் தாயார். அதனால செவ்வாய் எம்பெருமானுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவள் நித்திய அனபாயினி, எம்பெருமானை விட்டு பிரியாதவள். அப்படிப்பட்ட தாயார் சதா சர்வ காலமும் இந்த நம் பக்தனை பத்தி பெருமாட்ட சொல்லிகிட்டே இருப்பாராம். இந்த பக்தன் இந்த ஊரில் பிறந்தான், இந்த கைங்கரியம் பண்ணினான் சொல்லிகிட்டே இருப்பாராம் பெருமாட்ட. நமக்காக சிபாரிசு பண்ணக்கூடிய புருஷாகார பூதை அந்த பிராட்டி. செவ்வாய் செம்மையான திருவாயை உடையவள், நல்லதை மட்டுமே பேசக்கூடியவள். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. உக்கம் தட்டொழி, உக்கம்னா ஆலவட்டம், தட்டொழினா கண்ணாடி. விசிறி வீசி பெருமாளுக்கு ஆலவட்டங்கிறோம்னே கண்ணாடியை காமிச்சு அந்த பெருமாளை எழுப்பணும். அந்த பெருமாளை எழுப்பணும், துயில் உணர்த்தணும். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை அந்த பகவான் எம்பெருமான் கிருஷ்ணானுபவமாகிய தடாகத்திலே நீராட்டி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே. கண்ணனை கூப்பிடுறார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மகான்களான பெரியவர்கள் நல்ல வார்த்தை சொல்லிண்டே இருப்பாளாம். பாகவதான பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு பாகவதர் ஆச்சாரியன் சேவிக்க போறார். அடியேன் திருவிண்ணகர் அப்படிங்கிறார். அப்படியா, திருவிண்ணகர்ல இருந்து எழுந்துள்ளா, ரொம்ப சந்தோஷம். ஒருவரையும் நின்னப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாள் ஒப்பிலியப்பன். ஒரு பாகவதர் சொல்றார், அடியேன் நாகப்பட்டினத்திலேருந்து வரேன். அப்படியா, அன்னமும் கேழனும் மீனுமாய ஆதியை நாக அழகியாரு பாசுரம் ஞாபகத்துக்கு வந்துடும், பெருமாளுடைய திருமுக மண்டலம் ஞாபகத்துக்கு வந்துடும், பெருமாளுடைய வைபவங்கள் ஞாபகத்துக்கு வருதே. ஒரு பாகவதர் வர, அடியேன் நாச்சியார் திருமாளிகைன்னு சொல்றார். நாச்சியார் திருமாளிகைனா ஸ்ரீவில்லிபுத்தூர் சம்பிரதாயத்திலே நாச்சியார் திருமாளிகைன்னு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர். நாச்சியார் கோவில் திருநறையூர், நாச்சியார் திருமாளிகை ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படி ஓரோரு திவ்யதேசத்திலிருந்து வந்தா கூட பெருமாள் எல்லோரையும் பார்த்து சந்தோஷப்படுறார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, தன்னையே கதியின்றி பற்றினவர்களான பாகவதோத்தமர்களுக்கு தன்னையே கொடுத்தும் இன்னும் என்ன கொடுக்க மாட்டோம் என்ற வள்ளல் தன்மையோடு திகழ்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான். ஏற்ற கலங்கள் எம்பெருமான் மாறாது வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை மிகுந்தவன். அப்போ அவனாலே வளர்க்கப்படக்கூடிய பசுக்களும் வள்ளல் தன்மை மிக்கவை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வெய்யும், ஓங்கு பெரும் சென்னல் நன்கு விளையும், பூங்குவளை பொதில் பொறிவண்டு கண்படுக்கும், தேங்காதே புக்கிருந்து சீற்றுமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நிறைந்து விளங்கும். அப்போ பெருமாள் திருநாமத்தை சொன்னா இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது. திருவஷ்டாட்சர மந்திர ஜபம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எங்கெங்கெல்லாம் தன் திருவடிகளை பதிக்கிறார்களோ அந்த இடங்கள் அனைத்தும் சகல மங்களங்களோடு திகழும் அப்படிங்கிறார் தாயார். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுகள், பசுக்களையும் கூட்டம் கூட்டம் கூட்டமாக செல்வமாக உடையவன் நந்தகோபாலன். எப்பொழுது பால் கறப்பது, எப்பொழுது தயிர் உரை ஊற்றுவது, எப்பொழுது வெண்ணெய் கடைவது அப்படிங்கிற குறிப்பிட்ட கால அவகாசமே கிடையாதாம். பால் கறந்துட்டே இருக்கும். ஒரு கலம் பெரிய பாத்திரத்தை வச்சு கறக்க புகுவாளாம், அடுத்த க்ஷணம் அது ரொம்பிடும், இன்னொரு பாத்திரம் அது ரொம்பிடும், இன்னொரு பாத்திரம். ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப, எத்தனை கலங்கள் இட்டாலும் அத்துணை கலங்களை நிறைத்து கொடுக்கக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்கள், எம்பெருமானை ஒத்த குணம் படைத்த பசுக்கள். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான். அந்த காலத்துல செல்வம்னு பார்த்தா பசுக்கள் செல்வம், யானைகள் செல்வம், குதிரைகள் செல்வம். முதல் செல்வம் பசுக்கள்.
கூட்டம் கூட்டம் கூட்டமாக பசு கூட்டங்களை உடையவன் நந்தகோபாலன். ஆற்ற படைத்தான் நந்தகோபாலன். மகனே அறிவுராய், நந்தகோபன் மகன் கண்ணனே எழுந்திருப்பாயாக. ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய். ஊற்றமுடையாய், அடியார்களை ரட்சிப்பதிலே ஆர்வமுடையவன், பக்தாத்மாக்களை ரட்சிப்பதிலே ஊற்றமுடையவனாம் அந்த எம்பெருமான். ஊற்றமுடையாய் பெரியாய், எல்லோருக்கும் பெரியவன் எம்பெருமான். சர்வ சுவாமி, அவனுக்கு பிறவி கிடையாது. அதனால ஜென்மா இல்லைங்கும் போது மரணம் கிடையாது. கண்ணனாய் பிறந்தானே, ராமனாய் பிறந்தானா அது அவனுடைய சங்கல்பம், சத்திய சங்கல்பன் அந்த எம்பெருமான், அவனுடைய திருவுள்ளம். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. லோகத்திற்கு ஒரே ஒரு சூரியன் தானே, அதுபோல சகல சகல கோடி ஜீவாத்மாக்களுக்கும் அதிபதி ஒரே ஒரு பரமாத்மா. ஒரே ஒரு பரமாத்மா, கோடானு கோடி ஜீவாத்மாக்கள். மாற்றார் உனக்கு வலிதொலைந்து உன்வாசற்கண் ஆத்தாது வந்து அடிபணியுமா போனே. மற்றவர்கள் மாற்றார், பக்தாத்மாக்களுக்கு விரோதிகள் யாரோ அவெல்லாம் பகவானுக்கு விரோதிகள், பக்தாத்மாக்களுக்கு அனுகூலர்கள் யாரோ அவெல்லாம் எம்பெருமானுக்கும் அனுகூலர்களாம். அப்படி விரோதிகளானவர்களை அவர்கள் இருக்குமிடம் சென்று அழித்து மாற்றார் உனக்கு வலிதுரைந்து உன்வாசற்கண் எதிரிகளை சம்ஹாரம் பண்ணிடுவானா. விடுக்குடையவன் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார், செய்தாரில் நன்னு செய்தார் என்பர். தாயாரும் பெருமாளும் மாறி மாறி சொல்லுவானாம், என்னுடைய பக்தார் ஸ்ரீ வைஷ்ணவா பண்ணா நல்லதுதான் பண்ணுவா, அபத்தம் பண்ண மாட்டா, தோஷம் பண்ண மாட்டா சொல்லிட்டே இருப்பானா. என்னுடைய பக்தார் ஸ்ரீ வைஷ்ணவான் பெருமாள் தன்னை அவரும் சொல்லுவார், தாயாரும் சொல்லுவார். பக்தாத்மாக்களிடத்திலே அபரிமிதமான பிரியமுடையவர்கள் இந்த திவ்ய தம்பதிகள். மாற்றார் உனக்கு வலிதுரைந்து உன்வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போறேன். விரோத குணம் படைத்தவர்கள் உன்னுடைய அழகாலும் வீரத்தாலும் தோற்கடிக்கப்பட்டு உன் வாசலிலே கிடந்து தங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுவதைப் போல மாற்றார் உனக்கு வலிதுரைந்து உன்வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே. அனர்த்தப்படக்கூடியவர்கள் விட்டில் பூச்சியானது எப்படி நெருப்பில் விழுந்து மடியுமோ அதுபோல நெருப்பில் விழுந்து மடிவார்கள். வாழ்க்கையில் பண்ணின பாப கர்மாக்களை உணர்ந்து எம்பெருமானத்திலே மானசீகமாக க்ஷமாபணம் பண்ணிட்டு, பெருமாளே ஏதோ பிறவி எடுத்துட்டேன், தெரிந்தோ தெரியாமலோ பாவம் பண்ணிட்டேன், தேவர் திருவடியை மறக்க மாட்டேன் என்று ஒரு க்ஷணம் கண்ணீர் விட்டு அந்த எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்ணியாச்சனா போறோம். மாற்றார் உனக்கு வலிதுரைந்து உன்வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே. போற்றி யாம் வந்தோம், உனக்கு பல்லாண்டு பாடுவதற்காக வந்துள்ளோம். போற்றி யாம் வந்தோம், புகழ்ந்து ஏலோரம்பாவாய் என்று பாசுரம் அருள்கிறார்கள். தேவேந்திரன் பெருமாளை குறித்து தபசு பண்ணான். பெருமாள் சேவை சாதிச்சார். பிரபு, தேவலோகத்துக்கு நான் ராஜாவா இருக்கேன், என்னுடைய பதவிக்கு எந்த ஆபத்தும் வந்துடப்படாது. பெருமாள் கேட்டார், ஏன் உனக்கு என்ன பயம் வந்துடுத்து திடீர்னு? உன் பதவிக்கு அப்படி என்ன ஆபத்து வரப்போறது? தேவேந்திரன் சொன்னான், ஏதோ மகாபலி ஒரு அரக்கன், ஒரு அசுரன் தபசு பண்றான். தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அவனை கொண்டாடுறான். அவன் தபசிலே ஜெயிப்பானேயானால் அவனுடைய சங்கல்பம் இந்திர பதவி, அவன் இந்திரன் ஆயிடுவான், அடியேன் கீழே போயிடுவேன். சரி, கவலைப்படாதே, உன்னை காப்பாத்துறேன். இப்படி ஒவ்வொருவராக வந்து எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்ணி எம்பெருமானாலே ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். மாற்றார் உனக்கு வலிதுரைந்து உன்வாசற்கண், பக்தாத்மாக்கள் விரோதிகள் எம்பெருமானுக்கும் விரோதிகள், அவர்களை வீரத்தாலே ஜெயிப்பான் எம்பெருமான். தன் பக்தர்களை தன் அழகாலே ஈர்த்து ரசிப்பான் எம்பெருமான். போற்றி யாம் வந்தோம், புகழ்ந்து உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி வந்தோம் என்று எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். இந்த பாசுரத்திலே ஏற்றகலங்கள் பாசுரம் மிக விசேஷமான பாசுரம். எம்பெருமானுடைய காம்பீரியம் என்னும் கல்யாண குணத்தை மிக மிக பிரகாசம் பண்ணி காட்டக்கூடிய பாசுரம்.
ஓரொரு திவ்ய தேசத்திலேயும் திருப்பாவை வைபவம் நடக்கிறது, அத்தியன உற்சவங்கள் நடக்கிறது. இந்த அத்தியன உற்சவங்கள், அதுபோல வார விசேஷங்கள், மாச விசேஷங்கள் சகல திவ்ய கஷேத்திரங்களிலும் குறையில்லாமல் நடந்து வர வேண்டும் என்று பண்ணினவர் சுவாமி எம்பெருமானார். நாதமுனிகள் காலத்திலே இந்த உற்சவாதிகள் ஏற்படுத்தப்பட்டன. அருளிச்செயலை தொகுத்து கொடுத்தவர் சுவாமி நாதமுனிகள். பண் இசைத்து பாடி கொடுத்தவர் சுவாமி நாதமுனிகள். ஒரு காலத்திலே ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின திவ்ய தேசம். அங்கே இருந்து நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலிருந்து திருவரங்கத்துக்கு எழுந்தருளி அத்தியன உற்சவம் கண்டருளினார் ரங்கநாதன். காலதேச வர்த்தமானத்திலே அது நின்று போக திருவரங்கம் கோவிலுக்குள்ளே நம்மாழ்வார் தனியா பிரத்யேகமாக திருமேனி பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். பிரத்யட்சம் ஆழ்வார் திருநகரிலிருந்து திருநகரி ஸ்ரீரங்கத்துக்கு எழுவார் நம்மாழ்வார். மாற்றால் உனக்கு வலிதொலைந்து உன்வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே. பக்தாத்மாக்களுக்கு விரோதிகளை தன் விரோதியாக பாவனை பண்ணிக்கொண்டும் அவர்களை வீரத்தால் ஜெயிக்க கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடுகிறோம் என்று தாயார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். வாய்ப்பு இருந்தால் இந்த பாசுரத்தின் விசேஷார்த்தங்களை இன்று இரவு 8:40 மணி முதல் 9:40 மணி வரை அனுபவிக்கலாம். சன்னதி கைங்கரியத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதால் இதை பூர்த்தி பண்ணி மற்ற விஷயங்களை அனுபவிக்கலாம் என்று அடியேன் விண்ணப்பிக்கிறேன். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரமிஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.